நாகராஜ், இங்க திட்டம் வருவதற்கான மூல காரணமாக பாஜக அரசே இருந்து கொண்டு திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அது தங்களால் தான் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு அரசியல். இது மக்கள் போராட்டம், இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து எடுத்த ஒன்றிணைந்து காட்டிய ஒரு எதிர்ப்பு தான் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அனைவருக்கும் வணக்கம். இல்ல, உங்களுடைய தலைப்பு சாதித்து யார், உரிமை கொண்டாடுவது யார் அப்படின்னு வச்சிருக்கீங்க. உறுதியாக சொன்னால் சாதித்தது பாஜக, மக்களோடு மக்களாக நின்று சாதித்திருக்கிறது. ஆனால் உரிமை கொண்டாட முயற்சிக்கிறது திமுக. இன்னைக்கு நடைபெற்ற அந்த அரட்டாப்பட்டியில் நடைபெற்ற அந்த பாராட்டு விழா என்பது திமுகவே அவர்களே வைத்துக் கொண்ட ஒரு பாராட்டு விழா. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அங்க தூங்கி இருக்காருன்னு சொல்லலாம். கடைசியா பேசாரு, நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும், நான் மீண்டும் ஒரு வருடம் கழிச்சு வரேன். அதாவது பாஜகவுக்கு வந்த பெருமை, பாஜகவுக்கு கிடைத்த மரியாதை. ஏன்னா இங்கிருந்து டெல்லியில போய் அந்த இறங்கிய விவசாய பெருமக்கள் இறங்கியதுல இருந்து அவர்களை அழைச்சிட்டு போய் அமைச்சரோட சந்தித்ததும் சரி, கோரிக்கையில கொடுத்த வரவேற்பும் சரி, முழுமையாக அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து சொன்ன தேதியில அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஏலத்தை ரத்து செய்து திருப்பி அனுப்பி இருக்கிறார். அவங்க போராட்டம் திரு சச்சிதானந்தம் குற்றம் சாட்டுறாரு. அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் போராட்ட குழுவினரின் ஒரு பகுதியினரே அல்ல, அவர்களுக்கும் போராட்ட குழுவுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு போராட்டத்தை நிறுத்தினாங்க. மக்கள் ஏன் போராட்டத்தை நிறுத்தினாங்க? சரி, அப்ப ஏன் இன்னைக்கு திமுக பெயர் எடுக்குது? அந்த மக்கள் இல்லாட்டி எந்த மக்களை வச்சு? அதான் சொல்றேன், இன்னைக்கு பாராட்டு விழா நடத்திய மக்களே அந்த மக்கள் அல்ல. முக்கியமாக அது இருக்கிற அந்த மகாமுனி என்கின்ற அந்த முக்கியமான அம்பலக்காரர் கூட இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வரல. 300 ரூபாய் கோட்டர் பிரியாணி இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து மறுபடியும் தொடர்ச்சியா நம்ம மக்களை கொச்சப்படுத்திட்டே இருக்க கூடாதுல்ல. இது நீங்க ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல கட்சி பொதுக்கூட்டத்துக்கோ தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கோ பேசுற மாதிரி ஒரு மக்கள் போராட்டம், அந்த போராட்டத்தின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு எல்லா கட்சிகளினுடைய பெயரையும் முதலமைச்சர் அங்க சொல்றாரு. அப்ப வந்த மக்களை இதற்காகத்தான் வந்தார்கள் அப்படின்னு இப்படி சொல்றதுங்கிறது மக்களை கொச்சப்படுத்துறது. அதை மட்டும் சொல்லி இருந்தால் நான் பாராட்டி இருப்பேன். ஆனா என்ன சொல்றாரு கடைசியில, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் என்று தெரியும், நான் மீண்டும் வருவேன், ஓராண்டு கழித்து வருவேன். இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தானே? இல்ல, நீங்க அதை விமர்சனத்துக்குள்ளாக முடிக்கிறார் அவரு. இல்ல, அப்படித்தான் முடிக்கிறார். என்னன்னா பாஜக வந்தோடைய வளர்ச்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயக்கம், எப்படியாவது இந்த பேரை கெடுக்கணும், உள்ள போய் குடைக்கணும், அங்க பாஜக பத்தி பேசுறாரு. ஆனா நான் சொல்றது மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம், நண்பர்கள் நிறைய பேசினார். ஒரு கடிதம் காமிங்க, நீங்க ஒரு கடிதம் காமிங்க, நாங்க திட்டம் வேண்டாம் என்று கடிதம் அனுப்பினோம், முழுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சோம். முதலமைச்சர் நீங்க சொல்லிருக்கீங்க, நாங்க 11,608 வழக்குகள் வாபஸ் என்று சொல்லிருக்கீங்க. அத்தனை வழக்குகள் ஏன் போட்டீங்க போராட்டக்காரர் மேல? அதை ஏன் வாபஸ் வாங்குறீங்க? அப்ப ஏன் போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியாதா? அதாவது ஜல்லிக்கட்டு திட்டமே ரத்து செய்யப்பட்ட பிறகு போராட்டக்காரர்கள் மீதான வழக்கை வாபஸ் பெறதுங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை தானே சார்? போராட்டம் நீங்க தான் சார் வழக்கு போட்டீங்க. நீங்க தானே வழக்கு போட்டீங்க. ஏன் போட்டீங்க? அவருக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சாரு, ஒரு ஆடியோ காமிச்சாரு. மாநில அரசு ஒத்துழைப்போடு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பிப்ரவரியிலையும் சரி, சசிகலா அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னார்கள். அது பிப்ரவரியிலையும் சரி, அதற்கு 10 மாசம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் சொல்றேன், என்ன பண்ணீங்க அப்படின்னா, சில குடும்பங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இந்த திட்டத்தால் வரவில்லை. இது முழுமையாக தமிழ்நாட்டு அரசின் கணக்குக்கு செல்கிறது, முழுமையா போகுது. நீங்க இந்த குற்றச்சாட்டு ஏதாவது ஆதாரத்தோட முன்வச்சா, ஏதாவது நாகராஜ் சார் குடும்பத்துக்கு பணம் வரணும்ன்றதுக்காக தான் பாஜக அரசு ஆட்சி நிச்சயம்ன்றேன். நாகராஜ் சார் கட்டிங் வரணும்ன்றதுக்காக தான், அண்ணாமலை கட்டிங் வரணும்ன்றதுக்காக தான் நீங்க ஆக்ஷனே விட்டீங்களா? என்ன அநியாயமா பொதுவெளியில ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்துக்கான முழு பொறுப்பு நீங்கள் தான் திரு நாகராஜ். அதனால ஆதாரங்களின் அடிப்படையில் பேசுவது அப்படிங்கிறது சரியா இருக்கும் நினைக்கிறேன். சரியா இருக்கும். நானும் சொல்றேன், நாகராஜ் சார் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன், மோடி கொடுத்தார், அண்ணாமலை கட்டிங் வேணும்ன்றதுக்காக தான் முடிக்கட்டும். ஆக்ஷனே முதல்ல விட்டார். வேண்டாம் ஆபீஸ்ல எல்லாரும் அப்படி பேசினா, எல்லாரும் அப்படி பேசினா சரியா இருக்காது. அண்ணாமலை வாபஸ் வாங்கிட்டார். இல்ல, ஒரு நிமிஷம் பேசுங்க திரு நாகராஜ். அதாவது இவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு மாநில அரசுகளுக்கே உரிமை கொடுங்க, நாங்க தான் ஏல விடுவோம்னு கடிதம் எழுதுனாங்க இல்லையா? இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சா இல்லையா? அவங்களை கேளுங்க.
வேண்டாம் எழுதவே இல்லை கடிதம். வேண்டாம் கடிதம் எழுதவே அப்ப ஆக்ஷனே விடலைங்க. இது என்னங்க நடைமுறை? டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ஒரு நிமிஷம் திரு நாகராஜ், இப்போ இங்க டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வேதாந்தா குழுமத்தினுடைய இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஏலம் விடப்பட்ட பிறகாக எழுதப்பட்ட கடிதமோ, அது மக்கள் மத்தியில் எழுந்த போராட்டமோ, இங்கிருந்த அரசு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் நேரடியாக மத்திய அரசுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் டு பி டிஸ்கஸ்ட். அது பேசுவோம். நான் தான் பேசியிருக்கேனுங்க. பயன் இல்லைங்கிற திமுக அரசுக்கு, திமுக அரசுக்கும் பயன் இல்ல, திமுக பயனுள்ள காரணத்தால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க சொன்னது சட்டமன்றத்தில் தீர்மானம் நீட்டுக்கு போட்டாங்க, எத்தனையோ தீர்மானங்கள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நிறைவேற்ற முடிந்த அவர்களால் ஒரே கையெழுத்து நீட்ட நீக்கிறேன்னு சொன்னாங்க. இவர்கள் செய்தார்களா? இது நாங்க செஞ்சிட்டோம். பாஜக மக்களுடைய உண்மையான அந்த கோரிக்கையை ஏற்று மக்களை அழைத்து சென்று அமைச்சரை சந்தித்து, எங்களுடைய அமைச்சர் முருகன் கூட இருந்தாங்க, கிஷான் ரெட்டி அவர்களை சந்தித்து பிரதமர் முடியலோடு இந்த விஷயத்தை எல்லாம் பகிர்ந்து கிராம மக்களோடு பேசிய பின்பு உண்மை இது பாதிப்பு இருக்கிறது, பல்லுயிர் இருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை மத்திய அரசே திரும்ப பெறுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், எல்லாத்துக்கும் எதிர்ப்புன்னு சொன்னா எப்படி, அப்புறம் எப்படி வளர்ச்சி வரும், எப்படி திட்டம் வரும், எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்ட மாநில தலைவர் இன்றைக்கு நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொண்டு வந்தவர்களே அதை திரும்ப பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் இல்லாம வேற என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மாநில அரசு அனுமதித்ததன் காரணமாகத்தான் ஒரு மத்திய கடிதத்தை காட்ட சொல்லுங்க. தொடர்ந்து எத்தனை தடவை கொண்டு வருது? அனுமதித்ததற்கான கடிதத்தை காட்ட. இதே தீர்மானத்தை 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பிப்ரவரியில போட்டிருந்தா, இதை செயல்படுத்தி இருந்தா, எதற்கு திட்டத்தை செயல்படுத்துறாங்க, எதற்கு டெண்டர் விடுறாங்க? ஏன் 2 டைம் டெண்டர் விட்டு கூட நீங்க வாய்மொழி மௌனமாக இருந்தீங்க? ஆக உங்களுக்கு என்ன நோக்கம் என்னன்னா, இத டெண்டர் எடுக்கல, நம்ம எடுத்துறலாம், நாம இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திமுக காத்து கொண்டிருந்தது. அதற்கான வாய்ப்பு மக்கள் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க சுற்றுல வரேன். கொதித்தெழுந்த முதல்வர் நான் பதவி ராஜினாமா செஞ்சிருவேன். ஏன்னா மக்கள் போராட்டத்தை எலெக்ஷன் வருது ஒரு வருஷத்துல. இன்னைக்கு அவருங்க போய் சென்ற நிகழ்வு எலெக்ஷனை ஒட்டித்தான், வாக்கு வங்கிக்காக அரசியலுக்காக அவர் அங்க போயிருக்காரு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே கேரள அமைச்சர் முல்லை பெரியார் அணையை திறந்து விடுகிறார். நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்தது திமுக. இங்க இருந்து கேரளா போற முதலமைச்சர் என்ன பேசுறாரு? அவருடைய கூட்டணி குறித்து பேசுறாருங்க. தமிழ்நாட்டின் மீதான பிரச்சனை பேசுவோம். அடுத்த சுற்றுகளில் பேசலாம். திரு நாகராஜ் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சரி, நான் பேசலாம். அடுத்த திரு பொன்ராஜுடைய முதற்கட்ட கருத்தை வாங்கிக்கலாம். நான் வரேன். இல்ல திரு பொன்ராஜ் ஒரு நிமிஷம் திட்டம்